எப்படி வந்து நம்மளுடைய வேர்ட்ஸ்லயும் ஆக்ஷன்ஸ்லயும் கைண்டா இருக்கிறது, அதே போல அதர் பீப்புள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறது, அதை பத்தி பார்க்க போறோம். இதுக்கும் நம்மளுக்கு யாரும் தேவை கிடையாது. நம்மளே வந்து நம்ம முடிவு பண்ணிட்டு அந்த காரியங்களை நம்ம பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது லைஃபுக்கு. பர்டிகுலர்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் உலகம். சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லா பேருமே வந்து ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ட், ஐ ஆம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு. நிறைய கம்பாரிசன்ஸ் நடக்குது. அடிதடி வேலை, நிறைய ஸ்பீடு, நிறைய ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சூழல். இதுல வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. மக்கள் வந்து அதிகமா அதனால வந்து இதனால என்னெல்லாம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பீப்புள்ல ஆங்கர் இருக்கு, கோபம், மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கையின்மை குறைஞ்சு போகுது, நிறைய காயப்படுறாங்க மனசளவுல. இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து அதிகமா எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. பட் ஒருத்தர் நம்மள்ட்ட பழகுறவங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்னடான்னா, கேன் யூ பி லிட்டில் கைண்ட் டு மீ, கொஞ்சம் அன்பா என்னோட இருப்பீங்களா அப்படின்னு. அது வந்து குழந்தைகளா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், ஸ்பௌஸா இருக்கலாம், கலீக்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் வாட் தி ரியாலிட்டி. கைண்ட்னஸ்னா வந்து நம்ம வந்து யூஸ்வலா வந்து நம்ம என்னன்னா ஒரு ஒரு ஸ்மைல் பண்றதோ, ஒரு பொலைட்டா பேசினாலும் அது கைண்ட் நம்ம நினைச்சோம்னா அது மட்டும் கைண்ட்னஸ் இல்லை. கைண்ட்னஸ் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றது இஸ் கைண்ட்னஸ். அதே போல பீப்புள் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ரிட்டர்ன்ஸ் எதுவுமே செய்ய முடியாத அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றது இஸ் கைண்ட்னஸ். ஒரு கனிவான வார்த்தை, சூழ்நிலை சரியில்லாம இருக்கப்போ கூட ஒரு கனிவான வார்த்தையை சொல்றது இஸ் கைண்ட்னஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள்கிட்ட நம்ம அந்த கைண்ட்னஸ் இருந்ததுன்னா வந்து பீப்புளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஹார்ட்டை ஹீல் பண்ணும், ஹர்ட் பண்ணாது. அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணும், டிஸ்கரேஜ் பண்ணாது. அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், நம்பிக்கையை உடைக்காது. நம்மளுக்கு வந்து கைண்ட்னஸ் வந்து வேர்ட்ஸ்லயும் நம்ம காமிக்கலாம், ஆக்ஷன்ஸ்லயும் காமிக்கலாம், வார்த்தைகளையும் நம்ம காமிக்கலாம், ஆக்ஷன்ஸ்லயும் காமிக்கலாம். ஆக்ஷன்ஸ்ல எப்படி கைண்ட்னஸ் காமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கீங்க, ஓகே, ஒருத்தரோட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அவரை இன்டரப்ட் பண்ணாம அவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து லிசன் பண்ணீங்கன்னா தட் இஸ் கைண்ட்னஸ். பெரிய தம்பரா போட்டு நான் ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஹெல்ப் பண்றதை விட சத்தம் இல்லாம ஹெல்ப் பண்ணீங்கன்னா டிசர்விங் பீப்புளுக்கு, தட் இஸ் கைண்ட்னஸ். ஒருத்தர் வந்து கார்னர் பண்ணாரு, ஒருத்தர் வந்து கார்னர் பண்றாரு, கார்னர் பண்ணப்படுறாரு. இன்னும் நிறைய பேர் அது மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஒருத்தரை வந்து சும்மா பழி போடுறது, மாட்டி விடுறது. அந்த மாதிரி சூழல்ல உண்மை நிலையை அறிஞ்சு அவருக்கு நீங்க உதவியா இருந்தீங்கன்னா, அவருக்கு ஸ்டாண்ட் அப் பண்ணீங்கன்னா அவரோட, தட் இஸ் கால்ட் கைண்ட்னஸ். இதெல்லாம் ஆக்ஷன்ஸ்ல நம்ம பண்ண வேண்டிய வேலைகள். நம்ம வந்து ஒருத்தரை வந்து எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா வந்து, நம்ம ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிறோம், அவரோட டிஸ்அக்ரிமெண்ட் வருது, அவர் சொல்ற கருத்துக்கு நம்ம ஒத்து போகல, அப்ப கூட நம்ம அவர்கிட்ட கைண்டா இருக்கலாம். நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்களோட கூட நம்ம கைண்டா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க, ஸ்பௌஸ், இவங்கள்ட்ட நம்ம கைண்டா இருக்கலாம். இந்த வார்த்தைகள்லையும் இந்த நம்ம செயல்கள்லையும். நீங்க கைண்டுன்றத வந்து நம்ம வந்து தவறுதலா எடுத்துக்கிற கூடாது.
சில சமயத்துல அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா வந்து எப்படி நான் கைண்டானா என்ன சுச்சுவேஷன்னாலும் கைண்டா இருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ குழந்தைகள்கிட்ட நீங்க கைண்டாவும் இருக்கணும், அதே சமயத்துல உறுதியாவும் இருக்கணும், ஃபேமாவும் இருக்கணும். அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ற இடமா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ண பார்ட்னர்ஸா இருந்தாலும் சரி, கைண்ட்னஸ் இஸ் நாட் நீங்க வந்து ஃபேமா இருக்கக்கூடாது, லூஸா இருக்கணும், அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது. அவங்க தவறு பண்றாங்க, அப்ப கூட நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் அப்படிலாம் கிடையாது. அந்த சமயத்துல நீங்க ஃபேமா இருக்கணும். யூ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் தட் வேல்யூஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்க இதனால என்ன நடக்கும், கைண்டா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலா நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நல்ல ஹார்ட் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். ஒரு சாஃப்ட், நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ், ஹாப்பினஸ், அது மூட சேஞ்ச் பண்ணிடும். அன்னைக்கு நாள் ரொம்ப இனிமையான நாளா மாறும். இன்ஃபேக்ட் இந்த ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட கைண்டா இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். பர்டிகுலர்லி தி ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க கைண்டா இருந்தீங்கன்னா தே வில் பெர்ஃபார்ம் பெட்டர். இதுதான் கைண்ட்னஸோட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் உள்ள பலன்கள். ஒரு ஸ்மால் ஸ்டோரி இத உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ற மாதிரி, அனிதான்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ். ரொம்ப நிறைய பொறுப்புகளோட வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான எக்ஸிக்யூட்டிவ் அவங்க. ஒரு நாள் அவங்க ஆபீஸ்க்கு போறப்ப வந்து பயங்கர டிராபிக், கண்ணா பண்ணா டிராபிக். வழக்கமா போற டயத்தை விட டிலே ஆபீஸ் போறாங்க. போயிட்டு வந்து 2 கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, 2 சொதப்பல். 2 கிளையண்ட் மீட்டிங் சொதப்பல் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஒர்க்கோட டெட்லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமா பைலப் ஆகுது. முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏற்கனவே நேத்தே வந்து சிலது பெண்டிங்கா இருக்கு, இன்னைக்கு அதை விட டிலே ஆகுது. இந்த வெறுப்புல வந்து கீழே அவங்களுடைய ஆபீஸ்ல கீழே உள்ள ஒரு காஃபி ஏரியாவுக்கு போறாங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்போட போறாங்க. உட்காந்து அங்க இருந்துட்டு சில வேலைகளை செஞ்சுட்டு காஃபி குடிக்கலாம்னு போறாங்க. காஃபி ஆர்டர் பண்றாங்க. அந்த அந்த காஃபியை சர்வ் பண்ற பையன் வந்து காஃபியை சர்வ் பண்றப்ப பக்கத்துல கொஞ்சம் ஸ்பில் ஆயிடுச்சு. லேப்டாப் பக்கத்துல கொஞ்சம் காஃபி ஸ்பில் ஆயிடுச்சு. அந்த பக்கத்து டேபிள்ல இருந்தவங்களாம் பார்த்தோன்னே பயங்கர சைலண்ட் ஆயிட்டாங்க. இந்த அம்மா அனிதாவுக்கு வந்து சுள்ளன்னு கோபம் செமத்தியா ஏறுது. ஸ்டூபிட், இட்டியட் மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லணும்னு துடிக்குது. ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு, இட்ஸ் ஓகே, இது ஒரு ஆக்சிடென்டா நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், பரவாயில்லப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பையன் வந்து பயந்துகிட்டு, தேங்க்யூ மேடம், நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன் இன்னைக்கு, சொதப்பிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவங்க எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு ஒரு 1 வீக் கழிச்சு அதே காஃபிட்டேரியாவுக்கு போறாங்க. அந்த பையன் சென்ஸ் பண்ணிட்டான் அந்த மேடத்தை, இவங்க தான் அன்னைக்கு வந்தவங்க சொல்லிட்டு. அவன் வந்து இந்த மேடத்துல சொன்னானா, மேடம் நீங்க ரொம்ப கைண்டா இருந்தீங்க அன்னைக்கு, நீங்க நீங்க என்கிட்ட பிஹேவ் பண்ணது பிற்பாடு அன்னைக்கு டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா மாறிடுச்சு, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன், எனக்கு எல்லா வேலையும் நல்லபடியா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க அஹ், அவங்க ஒன்றும் பெரிய காரியங்கள் செய்யல. அவங்க பண்ணது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் அன்பா இருந்தாங்க அன்னைக்கு. கடுமையா பேசியிருந்திருக்கலாம் அந்த சுச்சுவேஷன்ல. அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த பையனை வந்து மாத்திருக்கு பாருங்க. அன்பு, அதாவது கைண்ட்னஸ் வந்து சுச்சுவேஷன்ஸை மாத்துமான்னா தெரியாது, பட் இட் வில் சேஞ்ச் பீப்புள். மரியாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல காமிக்கிறது வந்து மரியாதை கிடையாது. நம்ம எப்ப டென்ஷனா இருக்கோமோ அந்த சமயத்துல காமிக்கிறது தான் கைண்ட்னஸ் அண்ட் மரியாதை. இதுதான் கஷ்டம். நார்மல் டயத்துல நம்ம நிறைய பேர் கைண்டா இருப்போம். பட் டென்ஷனா இருக்கிறப்ப, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப, சுச்சுவேஷன் ஒர்ஸ்டா இருக்கிறப்ப அந்த சமயத்துல நம்ம பிஹேவ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய சொற்களிலும் செயல்களிலும்
அன்பா இருக்க முயற்சி செய்யும். எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னா, நான் நேத்து சொன்ன மாதிரி தான். வி ஆர் ஹியூமன், வி ஆர் நாட் காட். வி cannot எக்ஸ்பெக்ட் பெர்ஃபெக்ஷன். பட் எஃபர்ட் கொஞ்சம் போட்டு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிற முடியுமா நம்ம பார்க்கலாம். தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். நீங்க அதுல தான் பெருமைப்படணும். உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு கடினமான வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, டோன்ட் ஃபீல் கில்ட். நீங்க தப்பா நினைக்காதீங்க. அதை உணர்ந்தா போதும். ஆமா, கரெக்ட், நான் பேசியிருக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்ப இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த சென்ஸ் வந்துடும். இந்த ஃபீலிங்ல இருந்தீங்கன்னா அந்த சென்ஸ் வந்துடும். கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நம்ம இன்னுமே வாழ்க்கையில பேசுற சொற்களிலும் செயல்களிலும் எங்கெல்லாம் கைண்ட்னஸ் காமிக்க முடியுமோ, பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ண முடியுமோ, அந்த இடத்துல அது மாதிரி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் கைண்ட்னஸை வந்து ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்மா இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமையும் இருந்துடக்கூடாது. நம்மளுக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அந்த இடத்துல கைண்டாவும் இருக்கணும், அதே சமயத்துல ஃபார்மாவும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போனோம்னா, டெஃபினெட்லி ஷுவர்லி வி கேன் பிகம் ஏ பெட்டர் பர்சன் இன் லைஃப்.